63 நாயன்மார்களை பற்றிய பதிவுகளை தொடர்ந்து நம்ம சிந்திச்சுட்டு இருக்கோம். அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு அப்படிங்கிறது விரண்மிண்ட நாயனாரினுடைய பதிவை பத்தி தான் இன்னைக்கு பார்க்கவிருக்கிறோம். 63 நாயன்மார்களாக இருக்கக்கூடிய சிவனடியார்களுக்கும் அடியார்களுக்கும் சிவபக்தர்களுக்கும் கூட அடியார்கள் மீது மிகுந்த பற்று அப்படிங்கிறதும் சிவபக்தி அப்படிங்கிறதும் கண்டிப்பாக உண்டு. இருந்தாலும் கூட இந்த ஒரு பதிவு அப்படிங்கிறது சிவனடியார்கள் மீது கொண்ட பற்று அப்படிங்கிறது எந்த அளவினுடையது அப்படிங்கிறத விரண்மிண்ட நாயனாரினுடைய பதிவு அப்படிங்கிறது இதை உறுதி செய்யுது. அந்த வகையில விரண்மிண்ட நாயனார் அப்படின்னு சொல்லக்கூடியவர் கேரள பகுதியான மலைநாட்டில் பிறந்தவர். அவதார ஸ்தலமாக இருக்கக்கூடியது திருச்செங்குன்றம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த விரண்மிண்ட நாயனார் அப்படின்னு சொல்லக்கூடிய அனைத்து சிவஸ்தலங்களுக்கும் சென்று வழிபட்டு இறைவனுடைய புகழை பாடி பேசி பரவி வந்த நிலையில அடியார்கள் எல்லாம் கூடி பேசிக்கிட்டு இருக்காங்க. எங்க அப்படின்னா பிறக்க முக்தி தரக்கூடிய திருவாரூர்ல அடியார்கள் எல்லாம் கூடி பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஒரு தருணத்துல தியாகராஜர் மீது கொண்ட பற்றின் காரணமாக சுந்தரர் அடியார்கள் எல்லாம் கவனிக்காம கோயிலுக்குள்ள நேர விறுவிறுன்னு போயிட்டார். அதை பார்த்த விரண்மிண்ட நாயனாருக்கு பயங்கர கோவம். அது எப்படி அடியார்களுக்கெல்லாம் அடியார்கள் இருக்கக்கூடிய நாமே இப்படி இருக்கிறதா? அது எப்படி அடியார்களுக்கு மரியாதை கொடுக்காம போகலாம்? அடியார்கள் இருக்கிறத பார்த்துட்டு அவர்களுக்கு ஒரு வணக்கம் கூட தெரிவிக்காம எப்படி நேரா அங்க போகலாம் அப்படிங்கிறது விரண்மிண்ட நாயனாருடைய கோபமாக இருந்தது. அடியார்கள் கூடி இருக்கக்கூடிய அந்த சபையிலேயே சுந்தரரை கூப்பிட்டு அவருடைய கோபத்தை தெரிவிக்கிறார். எல்லார் முன்னாடியும் தன்னுடைய கோபத்தையும் தெரிவிச்சுட்டு இன்றிலிருந்து இந்த சுந்தரரை நான் சைவத்திலிருந்து புறம் தள்ளுகிறேன் அப்படின்னு உடனே சொல்லிட்டாரு. இவர் கருளிய சிவத்தையும் புறக்கணிக்கிறேன்ட்டாரு. அங்கிருந்த அடியார்களுக்கெல்லாம் ஒரே ஆச்சரியம். ஏன்னா இந்த விரண்மிண்ட நாயனார் அப்படின்னு சொல்லக்கூடியவர் அடியார்களுக்கெல்லாம் அடியார் என்று கூறி சிவபக்தியையும் அடியார் பக்தியையும் இடையராது செய்துட்டு வந்தவர். சிவனடியார்களுக்கு தொண்டு செய்து சிவபக்தியோடு தொண்டு செய்தவர். நிறைய சூழ்நிலைகள்ல சுந்தரருடைய அவருடைய பெருமைகள் எல்லாம் மக்களுக்கு எடுத்து சொன்னவர். இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில இப்படி அவர் மீது கோவப்பட்டுட்டாரே அப்படின்னு அங்கிருந்த அடியார்களுக்கெல்லாம் ஒரே ஆச்சரியம். அங்கிருந்த சுந்தரரும் விரண்மிண்ட நாயனார்கிட்ட எவ்வளவோ மன்னிப்பு கேட்கிறார். தியாகராஜ பெருமாள் மீது கொண்ட பற்றின் காரணமாக நான் அடியார்கள் எல்லாம் கவனிக்காம போயிட்டேன், தவறுதான், ஆனா மன்னிச்சிருங்க அப்படின்னு எவ்வளவோ கேட்கிறாரு. சிவபெருமானே அந்த அடியார்களுக்குள்ளதான் அடக்கம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு அடியார்களை வணங்காம நீங்க எப்படி போலாம்? நான் உங்களையும் சிவத்தையும் புறக்கணிக்கிறேன்னு சொல்லி அங்கிருந்து கிளம்பி போயிட்டாரு. சுந்தரர் மீது இருக்கக்கூடிய கோவத்தை அவர் எப்பொழுதுமே குறைச்சிக்கவே இல்லை. சுந்தரர் மீது விரண்மிண்ட நாயனாருக்கு எப்பொழுது கோபம் தணிந்தது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சிவபெருமான் சுந்தரருக்கு திருத்தொண்டர் தொகையை பாடச் சொல்லி அருள் புரிகிறார். தில்லைவாழ் அந்தனர்தம் அடியார்க்கும் அடியேன் திருநீலகண்ட தொக்கையவனார்க்கும் அடியேன் அப்படின்னு சொல்லி நம்ம இன்னைக்கும் பார்த்துட்டு இருக்கக்கூடிய பாடி பரவசம் அடையக்கூடிய அந்த திருத்தொண்டர் தொகையை பாடுவதற்கான அருளை செய்கிறார். அந்த ஒரு சூழ்நிலையில அடியார்களை எல்லாத்தையும் பாடி அவர்களுடைய பெருமைகள் எல்லாம் இந்த உலகிற்கு சொல்லிய பிறகுதான் விரண்மிண்ட நாயனாருக்கு சுந்தரர் மீது ஏற்பட்ட கோபமே தீர்ந்திருக்கு. அப்பேற்பட்ட அடியார் பக்தியை உடையவர் விரண்மிண்ட நாயனார். விரண்மிண்ட நாயனாருக்கு சுந்தரர் மீது இருந்த கோபம் தணிந்த பிறகு விரண்மிண்ட நாயனாருக்கு சிவபெருமான் அங்கே காட்சி கொடுக்கிறார். காட்சி கொடுத்து என்னையும் சேர்த்து புறம் தள்ளிவிட்டாயே அப்படின்னு கேட்கும் பொழுது விரண்மிண்ட நாயனார் சொல்றாரு, அப்பா உன்னை நான் புறம் தள்ளி என்ன பண்ண போறேன்? அடியார்களை வணங்காமல் சென்ற காரணத்தினாலதான் சுந்தரர் மீது எனக்கு கோபம் ஏற்பட்டுச்சு. அவர் அப்படி தப்பு செய்யும் பொழுது நீ தடுத்தாட்கொண்டு இருக்க வேண்டும் அப்படிங்கிறத சிவபெருமானுக்கு அங்க விரண்மிண்ட நாயனார் உணர்த்துறார். இப்படி ஒரு சூழல்ல நீயாவது அங்க கேட்டிருக்கணும், நீயும் கேட்கல. அந்த ஒரு கோபத்துலதான் நான் உன்னையும் சேர்த்து புறம் தள்ளிட்டேன். உன்னை தவிர எனக்கு யாரு இருக்கா அப்படின்னு அங்க சொல்லும் பொழுது சிவபெருமான் இப்பேற்பட்ட ஒருத்தர் தான் என்னுடைய பூதகணங்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி விரண்மிண்ட நாயனாருக்கு சிவபூதகணங்களுக்கு தலைமையாக இருக்கக்கூடிய அந்த பதவியை தருகிறார். அப்பேற்பட்ட உயர்வை விரண்மிண்ட நாயனார் அடைகிறார். சிவபக்தியை காட்டிலும் சிவனடியார்கள் மீது கொண்ட பக்தியையும் பெரிதென காட்டிய நாயன்மார்களினுடைய பதிவை தான் தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு தேவை அப்படிங்கிறதுனால இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆன்மீகமும் தர்ம சிந்தனையுமே இவருடைய வாழ்க்கை பாதையை கட்டாயமாக மாற்றும். நன்றி.